போன பாட்டுல ரெண்டாவது நடந்த கொலையிலையும் அந்த பொண்ணோட முகத்துல 2 கண்கள் இல்லாததை பார்த்த போலீஸ் இவன் ஒரு சாதாரண கில்லர் கிடையாதுன்னு கெஸ் பண்ணாங்க. மீடியா நியூஸ் சேனல்ல எல்லாம் அந்த டைம்ல ஹெட்லைனா வந்துச்சு. மொத்த டாலர் சிட்டியுமே பயந்திருந்த காலம். எங்க நம்மளோட கண்ணையும் எடுத்து கொலை பண்ணிடுவானோன்னு. நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கணும்னா இப்பவே பார்த்துட்டு வாங்க. இது வினோதமான கிரைம் ரியல் ஸ்டோரி. சரியா மார்ச் 19, 1991 கில்லர் 3வது முறையா அதே பேட்டர்ன்ல ஒரு பொண்ணை கொலை பண்றான். பட் இந்த தடவை ஒரு அபார்ட்மெண்ட் பக்கத்துல சொல்லப்போனா ஸ்கூல் ஜூன் கிட்ட உடம்ப மரத்துல சாச்சபடி வைக்கிறான். கில்லர் இப்ப கொலை பண்ணதும் ஒரு லேடியை தான், 45 வயசு. திரும்பவும் அதே துப்பாக்கி, அதே மாதிரியான கண்கள் இல்லை. ஆனா இந்த தடவை கில்லர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு எவிடன்ஸ் விட்டுட்டு போறது. எக்ஸ் ஆக்டோ. இது மோஸ்ட்லி டாக்டர்ஸ் பயன்படுத்துற பிளேடு. ஸ்கூல் ஜோன் என்ற காரணத்தால அவசரமா கண்களை எடுத்து தப்பி ஓடிட்டான். ஆனா இந்த பிளேடு இன்னும் கொலை செய்யப்பட்ட பாடியில மாட்டினது கில்லர் கவனிக்கல. சோ இப்ப கில்லரோட பிளேடு போலீஸ் கிட்ட எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு பிளேடு மட்டும் வச்சு கில்லரை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணு நியூஸ் ஹெட்லைனை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக முன்னாடி வர்றா. அந்த பொண்ணு சொன்ன விஷயம், என்னையும் ஒரு ஆண் கடுமையா தாக்குனா, என்னை ரேப் பண்ணவும் முயற்சி செஞ்சான், எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து நான் உயிர் தப்பிச்சேன்னு சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன இடம் கூட முதல் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் போலீஸுக்கு ஒரு முக்கியமான குழு. இப்ப போலீஸ் எவ்வளவு நாள் விபச்சார விடுதிக்கு வந்த ஆண்கள் கிட்ட தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இப்ப அதுக்கு மாற பெண்கள் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா இந்த முறை போலீஸுக்கு திரும்ப வந்த ஒரு பெயர். இந்த ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரி ரொம்ப பெருசா இருக்கிற காரணத்தால இந்த ஸ்டோரி பார்ட் 3லயும் தொடரும். எனவே வியூவர்ஸ், போலீஸ் இந்த தடவையாச்சும் இந்த கில்லரை பிடிப்பாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.